என்னடா படத்துக்குள்ள ஃபைட்டு வைங்களானா ஃபைட்டுக்குள்ள படத்தை வச்சிருக்கீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல்வுட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டைரக்டர் சைமன் மெக்கர்ட் இவருடைய இயக்கத்தில் ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி வெளிவந்திருக்கு மார்டல் காம்பட் பார்ட் 2. இந்த படத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2021 வந்து மார்டல் காம்பட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து செகண்ட் பார்ட் பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க செகண்ட் பார்ட் டேரக்டாவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ரீகேப் மட்டும் கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடினியா ராஜ்யத்தை ஆள்ற ஜெரட் என்பவர், மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவுட்வேர்ல்ட் அதிபதியான ஷவுகான், இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு ஃபைட் வருது. இந்த ஃபைட்ல வந்து ஜெரட் வந்து கொல்லப்படுறாரு. அதே மாதிரி ஜெரட் ஒரு மனைவியையும் தன் மகளான கிட்டானாவே ஷவுகான் அவரோட குடும்பமா ஏத்துக்கிறாரு. இப்படியே பல வருஷம் போகுது. இதுக்கப்புறம் மார்டல் காம்பட் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. மார்டல் காம்பட் டோர்னமெண்ட் இந்த படத்துல இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீனா இருக்கும். இங்க வந்து எர்த்தாம் சேர்ந்தவங்களுக்கும் அவுட்வேர்ல்டு சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஃபைட் வருது. அவுட்வேர்ல்டு வந்து வில்லன்ஸ், எர்த்தாம் வந்து ஹீரோஸ். இவங்க ஒரு ஃபைட் வருது. இந்த ஃபைட் ரூல்ஸ் என்னன்னா, எர்த்தாம் வந்து சேர்ந்தவங்க வந்து பூமியில இருந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து கூட்டி வரணும். ஏன்னா இவங்களுக்குலாம் சூப்பர் பவர் இருக்கு, அவருக்கு சூப்பர் பவர் கிடையாது. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோட என்ட்ரி ஜானி கேஜ், அவங்களை வந்து கூட்டி வர்றாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வர்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ரத்தம் தெறிக்க காட்சிகள் அதிகமாகவே இடம் பெற்றிருக்கு. படத்துல பின்னி எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல. நான் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் படமா சொல்லுங்க ப்ரோ, அந்த படம் பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த படத்துல முக்கியமான ஒரு சீன் வருங்க. படம் ஃபைட் போயிட்டு இருக்கப்ப கடைசியில் ஃபெட்டாலிட்டி அப்படிம்பாங்க, ஃபைனல் ஷாட். அதை அடிச்சு கொள்றப்ப நம்மளுக்கு பார்க்குறப்ப அப்படி இருக்கும். அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். மார்டல் காம்பட் கேம் விளாண்டவங்களுக்கு இந்த ஃபீல் புரியும். அந்த மாதிரி ஒரு சீனை நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் ரெண்டுமே அருமையாக பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு, பிசுறு தட்டாமல் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஒரு வீடியோ கேம் பேஸ் பண்ணி கொண்டு போனாலும் படம் இன்னமும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோ கேம் விளாண்டவங்களுக்கு தெரியும். படத்தோட மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா, கதையில ஒன்று இவங்க பெருசாக ஈடுபாடு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மட்டும் தான் ஒரு பங்களிப்பு அதிகமாக இருக்கு. இந்த படத்தில் லாஜிக் மீறல் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபேண்டசி படத்தில் வந்து லாஜிக் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. இப்போ தேட்டர்ஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு மூவி படம். ஜானிக்கு கண்டிப்பா சங்குதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.